அன்பான இந்த பிரிவு பிரச்சார விழாவிற்கு தலைமையேற்றிருக்கும் சம்பூர்ணம் அவர்களே, இங்கே நட்பின் காரணமாகவும் இங்கு வந்து வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய பிஜிஎம் ஓபி சந்திரசேகர் அவர்களே மற்றும் என்னுடன் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற அனைத்து சகோதரர்கள் மற்றும் குடும்ப நண்பர்கள், நான் வந்து இடவெளியெல்லாம் சொன்ன மாதிரி நான் ஒரு பராப்படம்னு சொல்லுவேன். எங்களையும் பார்க்கும்போது ஒரு முரட்டுத்தனம், ஏன்னா ஃபோனில் பேசுகிற கூட பார்த்தீங்கன்னா குரல் வந்து ரப்பாக இருப்பாங்க பை நேச்சர். இந்த லாக்காவுக்கு நான் வந்து 1974 வரும்போது எதுவுமே தெரியாமல் ஒரு குடும்பம் படிச்சுட்டு ஒரு வேடிக்கையாக இந்த லாக்காவுக்கு வந்தேன். அந்த 74 டெக்னீஷியன் பேட்ச் 29 பேட்ச். அப்போ தான் நண்பர்கள் கிடைச்சாங்க, நல்ல நண்பர்கள். அந்த நண்பர்களோட ஒரு பயணம் தொடர்ந்து திரும்ப 72 கேரியர் டியூட்டி இன்சுலேஷன் அங்கே வந்து பணிபுரிய எல்லாரும் சேரும்போது தான் ஒரு நண்பர் பாரி அவர்களுடைய அறிமுகம். 1975 வாழ்க்கையில் வந்து எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம் வந்து நண்பர்கள் தான். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. அந்த ப்ராஜெக்டில் இருந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இளமையான காலம் ஜாலியாக அந்த ஆந்திரா படங்களில் போகும். அப்போல்லாம் 6,000 ரூபாய் டிஏ. அந்த 6,000 ரூபாயில் போய் நாங்கள் அந்த காலத்தில் திருச்சி, அப்போல்லாம் ஒன்றுமே இல்லாத திருச்சி எனக்கு கேரியெல்லாம் இன்ஸ்டால் பண்ண போகும்போது அந்த ஊரில் உள்ள அந்த எக்ஸ்சேஞ்ச் ஸ்டாஃப்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக வரவேற்பாங்க. ஏன்னா இன்னும் தொலைபேசி துறை முன்னேறதுங்கிறதுலாம் ரொம்ப கொடுப்பாங்க. இப்போ அந்த எக்ஸ்சேஞ்சிலேயே படுத்திருந்து அங்கேயே பிடிச்சி தங்கி தான் இருக்கும். ஏன்னா அந்த 6,000 ரூபாய்க்கு வந்து அப்போ லாட்ரி பிஸ்னஸ்லாம் கிடையாது. அந்த அமௌண்ட் வந்து மிக சிறிய தொகை. ஆனாலும் நாங்கள் வந்து தொடர்ந்து பல இடங்களில் போய் பணியாற்றணும், இல்லைன்னு சொல்ல முடியாது. அடுத்து ஒரு மேஜர் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து இந்த கேரியர் டியூட்டி ஸ்டேஷன் வந்து விஎம்பி ஸ்டேஷன் வந்து சிபிஓவில் வந்து முதல் முறையாக இங்கே கீழே தரைத்தளத்துக்கு கொண்டு வந்தோம். மிகப்பெரிய பணி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ₹1.67 டிஏ. சென்னையில் பணிபுரிந்து ₹1.67 தான் டிஏ எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்தில் அப்போ கிடைச்ச அமௌண்ட். அதன் பிறகு சென்னையில் இருந்த காலங்களுக்கு அப்புறம் இந்த கேரளா சப் ஏரியாவில் ஒரு டெபுடேஷன் போனோம். எர்ணாகுளம் ஷிப்பிங், மஞ்சேரி ஷிப்பிங், இதெல்லாம் அங்கே இருந்த மிஸ்டர் விஜயசேகரன் அவர் பேர் மறக்க முடியாது. எங்களுக்கு கொடுத்த வேலைகள், ஊக்கம், தொகைகள், அந்த வேலைகள்லாம் மிக அற்புதமாக செய்யணும் அந்த காலகட்டத்தில். அதே மாதிரி பெங்களூர் சப் ஏரியா போன போது இதற்கு நடுவில் வந்து ரயில்வே எலக்ட்ரிஃபிகேஷன், ஏன்னா ஏழுமலை வந்து ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திட்டார். அது இருந்தாலும் அந்த நினைவுகள் வந்து என்னுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா நானும் பாரி, நாங்கள்லாம் பாலகிருஷ்ணன் 3 பேருமே வந்து கேரியர் ஸ்டேஷனில் ரயில்வே எலக்ட்ரிஃபிகேஷன் காமிச்சாங்க. சூளுக்குப்பேட்டையில் அந்த வேலை முதல் அந்த ஸ்டேஷன் அங்கே ஆரம்பிக்கிற ஒருத்தருக்காக அந்த இன்சிடென்ட் வந்து இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் முதல் முறையாக டெரர் அப்படிங்கிற அளவுக்கு ஜிஎம் ப்ராஜெக்டில் வந்து எக்ஸ்ப்ளோஸ் ஆகும். துரைசிங்கம் பாரி அப்படின்னா பயப்படணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. நாங்கள் ஒன்றும் பண்ணலை, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கி விட்டாங்க. ஏழுமலையாக தான் சொன்னார். அது வந்து ஒரு மிகப்பெரிய விடிவு காலம். ஹூ பெல் த கேட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் போயிட்டு இருந்த ஒரு சூழ்நிலையை அந்த காலகட்டத்திலே நாங்கள் அதை மாற்றினோம். கூட நினைக்கும் போது ஒரு வருத்தமான விஷயம் தான் அது. இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் அந்த ஒரு வைத்தியம் தேவைப்பட்டது. ஒரு சார் பேரை கூட சொன்னார், பேச்சு முத்து அப்படின்னு சொல்லி. அதற்கு பிறகு ப்ராஜெக்ட்ல இருந்து ரிலீஸ் ஆகும்போது நண்பர் பாரி அவர்கள் முதல்ல ரிலீஸ் ஆனாங்க, அவங்க மாயவரம் போனாங்க. அது பிறகு நாங்கள் ரீபேட்ரேஷன் ஆகும்போது விழுப்புரம் ஆயிடுச்சு. என்னுடைய வாழ்க்கையில் முதல் முறையாக யூனியன் என்ற விதையை அங்கே ஊன்றப்பட்டது விழுப்புரம் ஆக்ஷன் தான். ஏன்னா இன்னைக்கு பார்க்குறேன் ஒரு டிஎஸ்ஆர் சம்ஸ்கிருதி இவங்கெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே ஒரு குடும்பம், அங்கெல்லாம் ஒரு ஃபேமிலி. அந்த மாதிரி நான் இருந்த காலம் 1 வருட காலம் இருந்தாலும் கூட அந்த 1 வருட காலத்தில் அவர்களுடைய பழகிய காலங்கள் எனக்கு மறக்க முடியாத காலம். ஒரு சுகுமாரன் அவர்களை எனக்கு மறக்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து அங்கே அவர் டெய்லி சொல்லிகிட்டே இருப்பார், நீங்கள் வந்து டெக்னீஷியனுக்கு தனியாக யூனியன் ஆரம்பிக்கணும், அப்போ தான் நீங்கள் முன்னேற முடியும் அப்படிங்கிற ஒரு விதையை எனக்கு அங்கே ஊன்றியவர் திரு சுகுமாரன் அவர்கள். அன்றைக்கு அவர் அந்த ஊன்றிய அந்த விதை பிற்காலத்தில் மிகப்பெரிய ஆலமரமாக அது மாறியது.
இந்த இடத்துல வந்து நான் வந்து சம்சுதீன் சாரை வந்து நான் லைஃப்பில் என்னைக்கு மறக்க மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா 1980 வந்து என்னுடைய கல்யாணம் நான் விழுப்புரத்தில் இருக்கும்போது நடந்தது. அப்போ நான் வந்து நான் மிக மிக ரொம்பவும் ஒரு ஏழையான குடும்பத்தை சேர்ந்தாங்க. நான் ஒன்றும் பெரியதெல்லாம் கிடையாது. என்னுடைய கல்யாணத்துக்கு ஒரு 10-15 நாள் தான் இருக்கும்போது கேட்குறாரு சம்சுதீன் சார். எல்லாம் ஜெனரலாக எல்லாமே கேட்பாங்க எப்படி எல்லாம். அப்போ ஒரு எல்லாரும் என்ன பண்ணீங்கன்னா ஒன்றும் ட்ரெஸ்லாம் எடுக்கல சார் அப்படின்னு. உடனே வாங்கிட்டு அப்படியே தோல்ல கை போட்டு நேராக விழுப்புரம் தமிழ்நாடு துணி கடை அந்த கடையை போட்டுருக்காங்க. சார் இருக்கிறதுலே பெஸ்ட் 4 ட்ரெஸ் எடு அப்படின்னாரு. ஒரு கடை கொண்டு போனால் ஸ்டிச் பண்ணேன். நான் பணம் எதுவும் கொடுக்கல அன்னைக்கு, அதுக்கப்புறம் கொடுத்தேன், அது வேற விஷயம். ஆனால் அந்த அன்னைக்கு அவர் எனக்கு வாங்கி கொடுத்தாரு பார்த்தீங்களா அந்த ட்ரெஸ்ஸு, அதோட பிறகு லைஃப்பில் வந்து ட்ரெஸ்ஸுக்கே குறைவு இல்லாமல் ஆச்சு. உண்மையில் அது வந்து மனித நேயம். நான் வந்து முதல் நான் பார்த்தது வந்து விழுப்புரத்தில் வந்து சார் சம்சுதீன் சார். அதுக்கு மட்டும் இல்லை, அதுக்கு பிறகு அவர் எனக்கு ஏஇபிஎஃப்டியாகவும் வந்தார். அந்த விழுப்புரம் காலத்தில் வந்து அப்போ தான் நான் வந்து எனக்கு ரொம்ப பழக்கம் ஒரு டிஎஸ்ஆர் சார், அப்புறம் வந்து ராஜையா, இவங்க எல்லாமே எனக்கு அறிமுகமானது வந்து அந்த விழுப்புரம் ஒரு காலம் விழுப்புரத்தில். இப்போ நான் ராஜமாணிக்கம்னு ஒருத்தர் இருந்தார். அதுக்கு பிறகு மகிமலட்சுமி வந்த பிறகு நான் விழுப்புரத்துலேருந்து வெளியாடுறேன். அப்போ இந்த கட்டத்தில் வந்து ஜே ராமச்சந்திரன் அவரோட நம்பர் என்னால் பிடிக்க முடியாத அவர் நான் பேச முடியும். அடுத்த வாழ்க்கையில் ஒரு அடுத்த டர்னிங் பாயிண்ட் எனக்கு கொடுத்தவர் அவர் தான். சொன்னார் துரசிங்க நீங்கள் மெட்ராஸ் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு. அப்போ வந்து ஒரே டிஇ கண்ட்ரோல் ஜிபிஆர் கண்ட்ரோலில் விழுப்புரமும் இருந்தது. சென்னைக்கு போனால் அப்போ போக முடியாது. ஏன்னா ஒரு பெரிய சாம்ராஜ்யம். இப்போ சொன்னார் விழுப்புரம் ட்ரைனிங் சென்டர் இன்ஸ்டியூட் கேட்டாங்க, நீங்கள் போயிடுங்க. ரைட், உடனே அப்ளிகேஷன் உடனே நான் பாடியை கூப்பிட்டு சொன்னேன், மனோகரை கூப்பிட்டு சொன்னேன், எல்லாரும் போடுங்க போயிடுவோம் அப்படின்னு. அங்கே இருந்து அப்போ தான் ட்ரைனிங் சென்டர் இன்ஸ்ட்ரக்டராக நாங்கள் நுழைந்தோம். எல்லாருமே நாங்கள் பழைய இந்த கேரியர் டிஸ்கஷன் இந்த குரூப் அப்படியே மறுபடியும் எல்லாருமே அங்கே மீண்டும் சங்கமித்தோம். அங்கே போன பிறகுதான் அந்த கேடருக்கான ரைட்ஸை ஃபைட் பண்ணணுங்கிற ஒரு நினைவு எல்லா அரசியலும். அப்போதான் துரசிங்களோட பார்வை வந்து அவங்க கூட சேர்ந்த பிறகுதான் அது எல்லாமே மாறிடுச்சு. டோட்டல் இந்த கான்செப்டே மாறிடுச்சு. எல்லாரோட முன்னேறக்கூடிய காலம். இன்றைக்கு வந்து டெக்னீஷியன் எல்லாம் ஒரு யூனியன் ஆரம்பிச்சு அந்த யூனியனுக்காக போராடி ஒரு இன்னைக்கு எல்லா டெக்னீஷியனும் ஜேடிஓ ஆயிருக்காங்கன்னு சொன்னால் அதற்கு விதை விதைத்தவர் திரு மாதவ் நாயர். அவரை வந்து மறக்கவே முடியாது. லைஃப்பில் வந்து மறந்து விட்டால் நன்றி மறந்தவர்கள் ஆகி விடுவோம் இந்த டெக்னீஷியன் எல்லாருமே அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா கடைசி வரைக்கும் அந்த குவாலிஃபைங் எக்ஸாமில் கொண்டு என்ட்ரி ஆகிற வரைக்கும் இருந்து டெல்லியில் இருந்து எல்லாருக்காகவும் ஃபைட் பண்ணி அந்த ஹால் டிக்கெட் வர வச்சு எல்லாரும் எக்ஸாம் எழுதி ஒரு காலகட்டத்தில் எல்லாரையுமே லிஃப்ட் பண்ண அவர் கடைசியில் வந்து ஒரு ஃபேமிலி பிரச்சனைக்காக ஒரு சூசைட் பண்ணிட்டார். ரொம்ப ஆச்சரியப்படுவேன் நான். ஏன் கேட்டீங்கன்னா லைஃப்பில் வந்து தைரியம் அதாவது சொல்வார். அந்த ஒரு தைரியசாலிகள் எல்லாமே கூட வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய மரணங்கள் வந்து மறக்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவ்வளோ ஒரு தைரியசாலி ஃபேமிலி ஒரு பிரச்சனைக்காக வந்து ஒரு ட்ரிவாண்ட்ரம் மைக்குள்ள வந்து சூசைட் பண்ணிட்டார். அவருடைய பாடியோட கூட அவங்க ஃபேமிலி வாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் அந்த காலத்திலேயே வந்து 1000 பவுண்ட் போட்டு அவங்க மிஸ்ஸஸ் அவர் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. இவர் வந்து யூனியனிஸ்ட் ஆகி ஒன்றுமே இல்லாமல் காரியம் பண்ணிட்டார். அந்த ஒரு வருத்தம் அவங்க ஃபேமிலி இருந்ததுனால அவரை வந்து இது பண்ண போயிட்டார். அதனால் நான் வந்து யூனியனிஸ்டாக பரிமளித்து 14 ஆண்டு காலம் அப்படின்னு சொன்னால் நானாக வரவில்லை. ஒரு காலகட்டத்தில் என்னை வளர்த்து விட்டார். ஒவ்வொருத்தராக அது சில பிரச்சனைகள் வந்து எஸ் நரசிம்மன் இவங்க எனக்கு அவங்க ஒரு பிரச்சனையெல்லாம் வரும்போது அப்படியே ஒரு ஸ்டேஜாக வளர்த்தோம். ஆனால் இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே எனக்கு வந்து உறுதுணையாக இருந்தவர் மிஸ்டர் பாய். ஏன்னா எந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் எனக்கு வந்து உற்ற தோழன் மட்டுமல்ல, அந்த மாதிரி ஒரு நண்பர் வந்து லைஃப்ல அவரை மட்டுமல்ல, அவர் ஒரு நம்பர் 1 இருந்தாலும் நண்பர்கள் வட்டாரம். கேட்டீங்கன்னா நான் முதல் முறை என்னுடைய பையனுக்கு கல்யாணம் பண்ணும்போது பார்த்தேன், நமக்கு யாராவது மேரேஜுக்கு வருவாங்க, கூட்டமே வராதுன்னு நான் நினச்சேன். ஆனால் மிகப்பெரிய கூட்டம். அப்போ நான் நினச்சிட்டேன், இப்போ நாம் வந்து இவ்வளோ நம்ம நினைக்கிறோம், இருந்தாலும் இவ்வளோ பேர் வந்தாங்களே ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா வாழ்க்கையில் வந்து நான் சந்தித்தது ஜூன் மாதம் வந்து என்னுடைய பிறந்த மாதம். அந்த மாதம் தான் அப்பாயின்மெண்ட் ஆச்சு. பல கஷ்டங்களையும் சந்திக்கிறது அந்த ஜூன் மாதம். வாழ்க்கையில் வந்து நான் ஒரு சொல்ல ஆன்மீகத்துக்கு போனது ஏற்கனவே ஆன்மீக பாதையில் இருப்பதனால தான் ஒரு இழப்பை கூட என்னால் தாங்கிக் கொள்ள முடியும். எப்படி என்னுள்ள இருந்த ஒரு அவமானம் தாங்க முடியவில்லை என்ற ஒரு சூழ்நிலை இருந்ததோ அது போலவே என்னுடைய பையனுக்கு அந்த சூழ்நிலை இருந்திருக்கும். அதை கேட்ட ஒரு ஆள் இல்லாதனால ஒரு இழப்பு. அது இழப்புக்கு அப்புறம் வந்து அடுத்தது வந்து காலம் எல்லாமே போச்சு. ரைட், ஓகே. ஒரு காலகட்டத்தில் நம்மளோட வீட்டில் வேடிக்கை சொல்லுவேன், அதாவது சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறைவதுண்டோ அப்படின்னு கண்ணதாசன் சொன்னதை நான் சொல்லுவேன். இருந்தாலும் எது இருந்தாலும் சரி, இருந்தாலும் நம்முடைய அந்த வில் பவர் நம்ம எல்லாமே நாம் வந்து அதில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம்.
வாழ்க்கையில் நல்ல காரியங்களையும் செய்துட்டு விட்டோம், கெட்டதையும் செஞ்சுட்டோம். எல்லாத்தையும் சமநிலையில் பாதிக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை வந்து என் மாஸ்டர் எனக்கு கொடுத்தார். அதுதான் உண்மை. ஆன்மீகத்தில் போனதுனால வந்து எனக்கு கிடைச்ச ஒரு பலன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்பம் துன்பம் எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் நம்ம சமமாக பாவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதே நிலையிலே வந்து காரணம் என்னுடைய மனைவி வந்து ஆன்மீகத்தில் இருந்ததுனால இழப்புகளை எல்லாமே அவளை ஏற்றுக்கக்கூடிய ஒரு பக்குவத்துக்கு கொண்டு வரப்பட்டார். நான் ஆக்சுவலாக வந்து இந்த ரிட்டையர்மெண்ட் பார்ட்டியே வைக்கக்கூடாது, வேண்டாம், அப்படியே அவசியத்தை வாங்கி போயிருந்து ஒரு எண்ணம் இருந்தது. நம் சுகங்கள் நம்மோடு இருந்தாலும் ஒரு இனிமையான ஒரு நினைவுகளோடு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசைப்பட்டேன். நான் கூட இவ்வளோ பேர் வருவாங்க நினைக்கிறேன். ஏன்னா என்ன நமக்குன்னு யாரும் வருவாங்க, யாரை பார்க்குற துறை செய்யணுமா அப்படின்வாங்க. அப்படி ஒரு உண்டு. ஏன்னா அந்த கோபம், ஏன்னா அது பிறவி குணம், என்னால் அது மாற்ற முடியாது. ஏன்னா ஏன் இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை என்னால் யார் மனதாவது பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்கள் எல்லாரையும் இருகரம் கூப்பி மன்னிப்பு. ஏன்னா இருக்கலாம், ஒருவேளை ஹர்ட் பண்ணியிருக்கலாம், ஏதாவது சொல்லியிருக்கலாம். ஆனால் சில நேரம் வந்து ஒரு வழி நான் சொன்ன மாதிரி என் மனதுக்கு பட்டது எதுவோ அதை நான் ஃப்ராங்காக சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். அதனால் வருத்தப்பட மாட்டேன் பின்விளைவுகளை குறிக்கலாம். அதனால் இந்த பணி ஓய்வு அப்படிங்கிறத பொறுத்தவரைக்கும் அவர் சொன்னார், நம்ம சம்ஸ்கிருத் சார் சொன்னார், நான் வந்து இந்த கடந்த ஓராண்டு காலமாக என்னுடைய மருத்துவ பணிகள் எல்லாத்தையுமே மூடிட்டேன். எனக்கு வந்து ஒரு வெறுப்பு வேண்டாம் அப்படின்னு. அதையும் மீறி சம்ஸ்கிருத்துக்கு தெரியும் ஒரு நண்பர், அவர் அட்டாமாவோட தலைவர் வந்து அவர் சொன்னார், உங்கள் புத்தகங்கள்லாம் நிறைய பேர் பண்ணணும்னாரு. நானும் பண்ணிக்கோங்கன்னு சொன்னால் என்னுடைய விளைவுகள் 2 புத்தகங்கள் அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. இன்னும் என்கரேஜ்மெண்ட்டாக சொல்கிறாங்க. பட் எனக்கு வந்து இனி வாழ்க்கையில் நமக்கு ஒரு பிடிப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்து இருக்குது. அதெல்லாம் இருந்தோம், ஓகே, ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை இருந்தால் ஒரு நிலைமை ஒரு மாதிரி மாறி இருந்தாலும் கூட என்னுடைய வந்து நான் சொல்லுவேன், நான் வந்து ஒரு ஜோக்கர் சீன் கூட கிடையாது. நான் ஒரு எதுவும் சேராத ஒரு சீன். அப்படி ஒரு மனோபாவத்திலே நான் வளர்ந்து விட்டதால் நான் எல்லாரோடையும் வந்து கடைசி எல்லாரோடையும் ஒட்டி இருப்பேனா இல்லையானா எனக்கு தெரியாது. ஏன்னா சில நேரம் அப்படி என்னுடைய மனநிலைகள் அப்படி இருக்கும். இதில் கூட சில நேரம் வந்து கோவப்படுவேன், எல்லாமே உண்டு. நான் உண்மையில வந்து என் மனைவிக்கு நான் வந்து இந்த கட்டத்தில் நன்றி சொல்கிறேன். கேட்டிங்கன்னா இந்த கோபங்கள் தாபங்கள் எதுவாக இருந்தாலும் அனைத்தையும் ஏற்று அந்த பிள்ளைகள் படிப்புகள் மட்டுமல்லாமல் எல்லாத்துக்கும் வந்து உறுதுணையாக இருக்கிறாங்க. ஏன்னா லைஃப்பில் நான் அடிபட்டு வீட்டில் படுத்த 4 மாதங்கள் வந்து உண்மையிலே லைஃப்பில் வந்து எனக்கு கற்றுத்தந்ததுக்கு அனுபவப்பாடு. அப்போ தான் ஒரு கம்பெனியோட அவசியம் என்ன எப்படி அப்படிங்கிறத வந்து ரிட்டையர்மெண்ட்டாகி கற்றுக்கிறத வந்து அதற்கு முன்னாடி உள்ள ஒரு காலகட்டத்திலே நான் வந்து கற்றுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அதுபோல் ஒரு நல்ல டீம் மேடம், உண்மையிலே வந்து நான் வந்து அவங்களுக்கு வந்து அவங்க சொன்னாங்க, அவங்களுடைய கம்ப்யூட்டர் சென்டர் ஒர்க்கு வந்து பண்ணோம். ஒரு நல்ல ஒரு ஒர்க்கு அவங்களுக்கு அருமையாக அது வந்து பாஸ் கண்ட்ரோலில் ஒரு ஒர்க்கை ஒன்று பண்ணி கொடுத்தோம். அதுக்கு பிறகு இங்கே வந்த பிறகு கூட வந்து எனக்கு வந்து போன ஜூன் மாதம் வந்து நைட் டியூட்டி பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை, மனைவி விட முடியாத ஒரு சூழ்நிலை வந்தபோது கூட அவங்க எனக்காக சப்போர்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் கூட என்னுடைய கொலீக்ஸ் எல்லாருமே அதை வந்து எதிர்ப்பே கிடையாது. நீங்கள் நைட் டியூட்டி வர வேண்டாம் சார் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து இப்போ கால் உடஞ்ச பிறகு கூட மேடம் வந்து நீங்கள் மாடிக்கே வர வேண்டாம், கீழே டியூட்டி பாருங்க. இன்னைக்கு கூட ஏன் சார் மேலே வந்தீங்கன்னா நீங்கள் பெரிய டியூட்டி பார்த்துருக்காங்க, படியே எப்படி வந்தீங்க. ஏன்னா அது வந்து ஒரு தாய்மையாக அவங்க சொல்கிறது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு மனசில் ஒரு ஆறுதலாக இருக்குது. வேற ஒன்றும் கிடையாது. எனக்கு கேட்டீங்கன்னா நான் சின்ன வயசுலேயே தாயை கற்றவன். ஆனால் எனக்கு தாயமெல்லாம் முரட்டு கொண்டு நான் வளர்ந்து விட்டேன். இந்த காலத்தில் இந்த நேரத்தில் வந்து என்னுடைய நண்பர்களுக்கு நான் வந்து கண்டிப்பாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய இன்பம் துன்பம் லைஃப்பில் நான் பார்த்தது அதுதான். எனக்கு வந்து நல்ல காரியங்களும் சரி, கஷ்டப்பட்ட நேரங்களிலும் கூட சரி, நண்பர்கள் தான் என்னுடைய பலமாக அவங்க முக்கியமாக இருந்திருக்காங்க. இந்த நண்பர்களுக்கு ஏன்னா இவ்வளோ ஒரு கோபம் இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் கூட தோசைக்கும் கூட இவ்வளோதான் அப்படிங்கிறத வந்து நினைத்துட்டு எப்பவுமே என் கூட இருந்து எந்த பிரச்சனைக்கும் இருந்த ஒரு நண்பர்களுக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த ஒரு பிரிவு உற்சாக விழாவே இதில் வந்து எல்லாரையும் பார்க்குற ஒரு மகிழ்ச்சியான விஷயம். ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் ரிட்டையர்ட் ஆகிட்டு போயிட்டாங்க. எல்லாரும் சொல்ல நான் ரிட்டையர்ட் ஆகும்போது ஆளே இருக்க மாட்டாங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எல்லோரும் என் மீது பாசம் வைத்த, என் மீது அன்பு வைத்த அனைவரும் வந்திருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா விஎம்டபிள்யூ ரிட்டையர்ட் ஆன அரசு அவளை பற்றி பேசணும், எல்லாருமே வந்திருக்காங்க. காரணம் அவர்களின் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு, அந்த பாசம். இந்த அன்பு பாசம் என்றும் தொடரும். நம்ம முத்தியாரி சொன்ன மாதிரி நான் ஏற்கனவே 1/7/2013 மெம்பர் ஆகிட்டேன். நரசிம்மனுக்கு மெசேஜ் அனுப்பிட்டேன், இவர் ஆல்ரெடி இந்த லிஸ்ட்டுன்னு ஒரு பதில் அனுப்பிட்டார். அதனால் வேறு செகண்ட் தாட் எதுவும் கிடையாது. கண்டிப்பாக உங்கள் எல்லோரையும் மீண்டும் மீண்டும் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இந்த ஒரு அருமையான நேரத்திலே உங்கள் அனைவரிடம் இருந்து இந்த லாக்காவில் இருந்து ஏன்னு கேட்டிங்கன்னா
நம்ம சார் சொன்ன மாதிரி நாங்கள் இருந்த டெக்னாலஜி, அதுக்கப்புறம் எங்களுக்கு இந்த டெக்னாலஜி வந்த பிறகு எங்களால் எவ்வளவு வேலை செய்ய முடியுமோ அந்த வேலையை நாங்கள் செய்தோம். ஏன்னா நாங்கள் வேலை பார்த்த காலங்களில் எங்களுடைய வேலைக்கான மதிப்புகள் அதிகம். இப்போ டெக்னாலஜி ரொம்ப மாறின சூழ்நிலையிலும் என்னால் முடிந்த அளவுக்கு இந்த லாக்காவை என்னால் பணியாற்றிருக்கிறேன். அவ்வளோதான் என்னால் முடிந்தது. ஏன்னா கடைசி காலமாக இருந்தாலும் எந்த சோடையும் இல்லாமல் முடிந்த அளவுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கின்றேன். என் கூட பணிபுரிந்த அனைவருக்கும் மனமார்ந்த என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பணிபுரிந்த காலத்தில் யார் மனதாவது புண்பட்டு இருந்தாலோ, ஒருவேளை அந்த மாதிரி இருந்தால் மீண்டும் மீண்டும் உங்களை இருகரம் கூப்பி மன்னிப்பு கேட்கிறேன். ரைட்டுங்களா? கடந்ததெல்லாம் மறந்துடுங்க. நரசிங்கரோட கேரக்டர் அப்படின்னான்றது பல பேருக்கு தெரியும். தெரியாதவர்களும் இதை ஏற்றுக்கோங்க. கடந்த காலங்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. நல்லபடியாக உங்களுக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.